ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீக் டேஸில் வந்துருச்சுங்க. ஸோ எங்களால் வெளியில் எங்கேயுமே போக முடியல. அந்த ஃப்ரைடே வந்துச்சுன்னா நான் சாட்டர்டே வந்து வெளியே போயிருந்தோம். போயிட்டு வந்து சில கிஃப்டெல்லாம் வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்து 2 பேருமே எங்களுக்காக சூப்பரான கிஃப்ட் அவங்களே ஒரு 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த கிஃப்டெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஒரு கிஃப்டாக வந்து பார்க்கலாம். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணுதுங்க. இது வந்து அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது பில்லோ. இதுவும் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் மாதிரி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி டெடிபியர், அப்புறமா ஒரு ரோஸ் இருந்துச்சு. நல்லா இருக்கு, க்யூட்டாக. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஜுவல்ஸ் சேர்க்கறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து நான் அவருக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுங்க. குட்டியோண்டு பாக்ஸாக இருக்குல்ல, ஆனால் வந்து சூப்பராக இருக்கு கிஃப்ட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக்கெட், அந்த கிளாக் மாதிரிங்க. இது வந்து ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கனால இந்த கிஃப்ட்டை ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதால இந்த கிஃப்ட்டை நான் வாங்கி கொடுத்தேன். வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு பாக்ஸ் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து நான் இவருக்கு வாங்கி கொடுத்தது தான். ஒரு பிரேஸ்லெட். இதில் வந்து லவ்னு போட்டிருக்கோம். இது வந்து அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு கார்டு மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லேயராக அப்படியே ஓப்பன் ஆகிட்டே வருங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஒவ்வொரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வருது? ஸோ எவ்வளோ இருக்குங்க. இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே 1 டே ஆயிடும் போல இருக்கு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். இவர் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாருங்க அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணும். ஸோ இது வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கியிருந்தோம். சூப்பர் ஹீரோஸ். இதுவும் அவருக்கு நான் வாங்கி கொடுத்தது. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நாளாக இதுவும் வந்து கேட்டுகிட்டே இருந்தார். சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கியிருப்போமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க, தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைங்க, டாய்ஸு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிட்ஸ் வாங்குறாங்களோ இல்லையோ நமக்கும் வந்து பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ அது மாதிரி அவர் கேட்டிருந்தாரு, நான் இது வாங்கினேன். இதோட ஹெட்டு வந்து இப்படி டர்ன் பண்ணிப்போம். அது மாதிரி ஹேண்ட் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப் டர்ன் பண்ணிக்கலாம். உங்களை வந்து சைடாக லுக் விடுது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரினி வந்து இது எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா. அவளே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு சார்ட்டில் வந்து செஞ்சுருக்கா பாருங்களேன். உள்ளே வந்து நிறைய வந்து கிஃப்ட், அதே மாதிரி
எழுதி எழுதி நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அம்மா என்னப்பா அப்படின்னு போட்டிருக்கான். ரெண்டு ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்ட்டில் செஞ்சுருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுதியிருக்கான். ஹாப்பி டுகெதர், அதுக்கப்புறம் ஹெல்ப் ஈச் அதர், அதுக்கப்புறம் வந்து லவ் ஈச் அதர், பி ஃப்ரெண்ட்ஸ், வந்து லவ் ஃபார் எவர், குயின் அண்ட் கிங் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. இது அவங்களாவே வந்து க்ரியேட் பண்ணுது. நான் வந்து ரூமில் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா கின்சி இது செஞ்சு கொடுத்தா. ஸோ அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணணும். ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. For mom and dad, happy Valentine's Day. I love you. Love together. Love you, mom and dad. I never want to stop making memories with you. I love you, mom and dad. அதுக்கப்புறம் இங்கே வந்து அது நாட் மாதிரி போட்டு உள்ளே கூட ஏதோ இருக்கு பாருங்க. அப்புறம் இங்கே ஏதோ கவர் மாதிரி கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே இன்னும் வச்சுருக்கான். இது கூட ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுருக்கான். ஐ லவ் மாம் அண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். சூப்பர் கிஃப்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதே ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். ஸோ எந்த இயர்னு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா எந்த இயரில் கொடுத்தாங்க அப்படின்னு நான் நிறைய கிட்ஸ்லேருந்தே நிறைய மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி வைப்பேங்க. கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே போயிருந்தோம். வெளியே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க கிராண்ட் மால் தான் போயிருந்தோம். அங்கே வந்து டக் அவுட் இவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போதாவது அங்கே கூட்டிகிட்டு போய் விளையாட விடுவோம். 1/2 an hour தான் விளையாட விடுவோம். விளையாடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள் டீ வேறு வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி பபிள் டீ வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணுறேங்க. அதனால் அங்கே போய் அதை குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் தான் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 4-5 times அந்த மாதிரி தாங்க சாப்பிடுவோம். எப்போதுமே சாப்பிட மாட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்தாச்சு. அப்போ வந்து எங்களால் கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இந்த பொம்மை இப்படி தான் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். பட் செப்பரேட்டாக வச்சா அது நிற்காது. இந்த மாதிரி தூக்கி வச்சுருக்க மாதிரி தான் வச்சுக்க முடியும். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்பப்போ வந்து சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறது மூலமாக வந்து நம்மளோட அஃபெக்ஷன் இன்னுமே அதிகமாகும். கிஃப்ட் கொடுக்கும்போது யாருமே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ வந்து அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து சின்ன கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணித்தான் வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதுனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.